தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மார்ச் 2025 ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று கூடி போய் மீன ராசியில் பெரிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதே இருக்குது. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் கூட போகுது. இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மாசி 17 சனிக்கிழமை கும்ப லக்கணம் துவிதியை திதியில் பிறக்குது. இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் இருக்கார், 15ஆம் தேதி மீன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மிதுன ராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு. புதன் மீன ராசியில் இருக்கார், 18ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி கும்பராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம், குரு ரிஷபராசியில் இருக்கார், சனி கும்பராசியில் இருக்கார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியோட ஆட்டம் அப்படிங்கிறத மார்ச் 29ஆம் தேதி தொடங்க போகுது மீனராசிக்கு. அதோட ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், கிரகங்களோட வக்கர நிலை, பரிவர்த்தனை யோகங்கள், கூட்டு கிரக சேர்க்கைகள், இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்ட போகுது. சரி, உங்களோட ராசிக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம்? நம்ம திட்டம் போட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா? அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்க சொல்கிறேன். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கடகராசிக்காரர்களுக்கு காத்திருந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது வெளியே சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கே தெரியும், இவன் எங்கடா உருப்பட போகிறான் அப்படிங்கிற அளவுக்கு இடம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இவன் அழிஞ்சே தொலைட்டோன்னே முடிவு பண்ணியிருப்பாங்க. இவெல்லாம் இருந்தான்னா இல்லை அப்படிங்கிற மனநிலையில் நம்மளை சுற்றி உள்ளவங்களே கூட நம்மளை பேசியிருப்பாங்க. அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கே அடங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு படாத பாடுபடுத்தியிருக்கோம். ஏன்னா சனி அஷ்டமத்தில் இல்லை, மொத்த கிரகங்களும் போய் அஷ்டமத்தில் இருந்துருச்சு. சனி அஷ்டமத்தில் இருந்தார், சூரியன் அஷ்டமத்தில் இருந்தார். இப்படி இந்த பகை கிரகங்கள்லாம் போய் அஷ்டமத்தில் கூடி நின்றுக்கிட்டு ஒரு வழி பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அட ஏன் ஜோசியரை உசுறு மட்டும்தான் இருக்குது, வர வர எனக்கு ஜாதகத்து மேலேயே நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை, சிவனேன்னு இருக்கலாம் போல இருக்குது, என்னத்த சொல்கிறது போங்க ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களை முடக்கி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அஷ்டம சனியோட கடைசி மாதம் இல்லையா, இது அந்த அளவுக்கு போட்டு தாக்கியிருக்கும். போதாத குத்தைக்கு சூரியன் அவரோட சேர்ந்துக்கிட்டாரு. அப்போ ஒரு போராட்டம் தான், எப்போ பார்த்தாலும் வாழ்க்கை போராட்டம். மற்றவனுக்கு ஈஸியாக முடிகிற விஷயம் நமக்கு மட்டும் ஏன் இந்த இழுக்குதுன்னு தெரியல, இவ்வளோ தடை வருதுன்னு தெரியல, இவ்வளோ தாமதம் வருதுன்னு தெரியல. எதை தொட்டாலும் அதில் நட்டம் தானே ஒழிய ஒரு நிம்மதி இல்லை. அதில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டியதாக தான் இருக்குது. நம்ம கடன் வாங்கிவிட்டோம்னா பாடாப்படுத்துகிறாங்க. நமக்கு தர வேண்டியவன் ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்கிறான். என்னத்த சொல்கிறது போங்க. தொழிலையும் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல மேலே உள்ள அதிகாரிகளால் தொல்லை, நம்ம சொந்த தொழில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவனால தொல்லை. இப்படி நாலா பக்கமும் ஒரு மனுஷனுக்கு தொல்லை வந்தால் என்ன பண்ணுறது? கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாம்பாங்க. எனக்கு 2 கதவையும் அடைச்சிட்டு சாவியை தொலைச்சி விட்டான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் புலம்ப விட்டுருக்கோம் கடகராசிக்காரர்களை. என்னதான் லாபத்தில் குரு இருந்தாலும் இந்த சனி போகிற போக்கில் போட்டு சாத்துறாரு பார்த்தீங்களா, அதை குருவாலேயே தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற நிலைமையில் இருந்துச்சு. கவலைப்பட தேவையில்லை. அதாவது சனி பகவான் இந்த மாதத்தில் பயிற்சி ஆக போகிறார். சரி, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த மாதத்தில் பெரும்பகுதி நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா கிரகங்களுமே மீனராசியில் கூட போகுது. நிறைய கிரகங்கள் மீனராசியில் கூட போகுது. இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் மாத தொடக்கத்தில் மீனராசியில் இருக்கார். அவர் வக்கரகதியில் 18ஆம் தேதி பின்னோக்கி போவார். அப்போ மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் தான், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ புதன் மாத தொடக்கத்தில் நீசத்தில் இருக்கார். விரையாதிபதியான புதன் நீசமடைகிறார். அப்படிங்கிறப்ப விரயத்துக்கு தகுந்த வரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 10 ரூபா செலவு வருது அப்படின்னா கடன் வாங்கி நாம் செலவு பண்ண வேண்டிய சூழல் இருக்காது. ஏதோ அதுக்கு உண்டான வருமானம் வந்துடும். சரிப்போ 10 ரூபா வந்துச்சு, 10 ரூபா செலவு பண்ணோம், கடன் வாங்காமல் விட்டுச்சே, காசு இல்லாத நேரத்தில் செலவு வராமல் விட்டுச்சே அப்படின்னு நினச்சி நம்மளை நாமே மனசை தேர்த்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதோட சகாய வீட்டுக்கும் அவர் அதிபதி அப்படிங்கிறதால சில காரியங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் கூட போயிருந்துருக்கலாம். அப்போ மற்றவங்களை நம்பி நாம் எந்த காரியத்திலையுமே இறங்கக்கூடாது. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான்,
மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இறங்கவே கூடாது. எதாக இருந்தாலும் நம்மளால் முடியுது அப்படின்னா நம்ம செய்யணும். இன்னொருத்தன் செய்வான், இல்லை இன்னொருத்தன் உதவிக்கு வருவான், இன்னொருத்தன் பார்த்துக்குவான் அப்படின்னு எந்த காரியத்திலையும் இறங்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமான குரு பகவான் லாப வீட்டில் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் சுக்கிரன் மீனராசியில் உச்சத்தில் இருக்கார். இது ஏகப்பட்ட எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். திடீர் பணவரத்து அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ஒரு பணம் நமக்கு வரும் அப்படின்னு. அது இப்போ திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, அது வந்திருக்காது. இல்லை எவனாவது வெளிநாட்டில் போயிருந்திருப்பான், இல்லை எங்கே இருக்கானே தெரில, கடனை வாங்கிவிட்டு ஓடிவிட்டான். இந்த மாதிரியான நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ திருப்பி அந்த காசு வந்துடும். அதுமாதிரி இப்போ இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜாமீன் ஜவாப்தாரிலாம் ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஃப்ரெண்டு ஒருத்தன் மருத்துவ செலவுன்னா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைக்கு செலவுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன்ட்ட சொல்லி வாங்கி கொடுத்துவிட்டேன், படாபாடு படுத்துகிறாங்க, வீட்லேயே சண்டையாகி போகுது, உன்னையாவே ஊரில் கடை வாங்கி கொடுக்க சொன்னான்னு சண்டை வருது, ஒரு நகை ஒன்று அடவு வச்சு கொடுத்தேன், அதுக்கு நோட்டீஸ் வந்து கிடக்கு, மூக்க முடியல, இப்போ காசு கேட்டால் இல்லைங்கிறான், நான் என்ன பண்ணுறதுங்கிறான். இந்த மாதிரி கடந்த சம்பவங்கள் எல்லாமே இப்போ அந்த கடன்லாம் அடைஞ்சிரும். காசு பணம் உங்களை தேடி வந்துடும். கவலைப்பட தேவையே இல்லை. அதோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா லாப வீட்டில் இருக்கிற குரு இப்போ நன்மைகள் அப்படிங்கிறத கூடுதலாக செய்வார். அப்போ காசு பணம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். கவலைப்பட தேவையே இல்லை. இதுமாதிரி செவ்வாயும் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி இப்போ மிதுன ராசியில் இருக்கார். இப்போ பணம் வந்து பார்த்திங்கன்னா பல வழியிலையும் வரக்கூடிய வாய்ப்பு. இடம் பூமி வாங்கிறதுக்கு நேரம் நல்லா இருக்குது. இப்போ ஏதோ ஒரு பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது, பாகம் பிரிச்சுக்கணுன்னு இருக்கேன் அப்படின்னா இப்போ பிரிச்சுக்கலாம். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்தில் ஏதாவது கேஸ் இருக்குது, பாட்டஞ்சொத்து முப்பாட்டஞ்சொத்தில் பங்காளி வகையில் கேஸ் இருக்குது, பக்கத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டான், பல வருஷமாக இழுத்துட்டு கிடக்கு, அப்பங்காலத்தில் போட்ட கேஸ் இன்னும் முடியல, பாட்டங்காலத்தில் கேஸ் போட்டு இன்னும் முடியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட சொத்து கைக்கு வரும். அதுமாதிரி விற்கவே முடியல அப்படிங்கிற சொத்து கூட இனிமேல் விற்பனையாகும். என்னைக்காவது ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது பல மடங்கு விலை உயர்ந்து விற்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, கமிஷன், தரகு இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களாம் 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறத கூடுதலாக சம்பாதிக்கலாம். முக்கியமான ஒரு விடுதலை இந்த மாதத்தோட 29ஆம் தேதி மகா சனி பயிற்சி. நீதிக்காரகன் சனி பகவான் வந்து பயிற்சி அடைய போகிறார். ராசிக்கு 7க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 9வது வீட்டுக்கு போக போகிறார். மீனராசிக்கு போய் குருவோட வீட்டில் சனி உட்கார போகிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. 2.5 வருஷமாக பட்ட கஷ்டம் நஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமாக. சனி வந்து நீதிக்காரகராச்சே, அடித்ததை அடிச்சிட்டார், ஆனால் இனிமேல் கொடுக்கவும் செய்வார். சனி கெடுத்தால் அதை விட யாராலையும் கெடுக்க முடியாதுங்கிறத கடந்த 2.5 வருஷத்தில் பார்த்துருப்பீங்க. சனி கொடுத்தா எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு நல்ல மாற்றம். அப்பாடா தப்பு சொன்னான்டா, அஷ்டம சனி இந்த அடியா அடிக்கும், எல்லாரும் சொன்னாங்கப்பா அஷ்டம சனின்னா ஆபத்து, கெடுவலன்கள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் அப்போல்லாம் நம்பலை. அடி வாங்கினப்போ தான் தெரியுது, ஐயோ வெளியிலேயே சொல்லிக்க முடியல, பாத்ரூமில் போய் கதறிட்டு அழுவ வேண்டியதான் அப்படிங்கிற நிலைமையில உணாந்து விட்டாரு. அந்த நிலைமை இப்போ மாறும். சனி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் இல்லைங்களா. பட்டபாட்டுக்கு பலன், பட்டகாயத்துக்கு மருந்து, இது எல்லாத்தையுமே சனி கொடுப்பார். 9ஆம் வீட்டுக்கு சனி போகிறார் அப்படின்னா சொந்த வீடு கட்டக்கூடிய யோக அமைப்பை கொடுக்குறார். தந்தை வழி, தந்தை மகனுக்குள்ளே இருந்த விரிசல் இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர வைக்க போகிறார். இவ்வளவு அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானோட பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதத்தோட கடைசியிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலே சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதும் தெரியும். கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க. கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.